ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் ஒரு ப்ராப்ளம்னா அதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு வெஹிக்கிளோ அல்லது மெஷினரியோ வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ஒருத்தர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹேர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மெஷினரி ஒருத்தர்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதுக்கு வந்து ஒரு 3 years ஆர் 5 years நான் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த 3 years 5 years நான் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது வந்து இதோட வந்து ஓனர் நான் எப்போ ஆவேன் அப்படின்னா லாஸ்ட் பேமெண்ட் நான் என்றைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறேனோ அன்றைக்கி தான் நான் வந்து என்ன ஆவேன்னா அந்த பொருளோட ஓனர். அதாவது இப்போ நான் மெஷினரி வாங்குறேன் அப்படின்னா 5 year இன்ஸ்டால்மெண்ட்டே நான் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த மெஷினரியோட ஓனர் வந்து நான் ஆவேன். சரியா? நான் வந்து அந்த மெஷினரி உடனே வந்து நான் என்னோட கடைக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் வந்து அதோட ஓனர் நான் எப்போ தான் ஆவேன் அப்படின்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நான் எப்போ பே பண்ணி முடிக்கிறேனோ அப்போ தான் நான் அதோட ஓனர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதோட ஓனர் யாருன்னா அந்த கடைக்காரர் தான் அதோட ஓனர். நான் இப்போ வந்து இடையில வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா ஓனர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மிஷினரியை வந்து தூக்கிட்டு போயிடலாம். அது வந்து தூக்கிட்டு போயிட்டு நான் வந்து இது வரைக்கும் இப்போ வந்து 5 year இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும், நான் 3 years வந்து பே பண்ணிட்டேன், அடுத்த என்ன 2 years வந்து பே பண்ண முடியல அப்படின்னா அந்த ஓனர் வந்து அந்த மிஷினரியை எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த 3 வருஷமும் நான் கட்டின அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து அவர் வந்து நான் இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன்ல அதோட சார்ஜை வந்து அவர் எடுத்துப்பாரே தவிர அந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு என்ன பண்ண மாட்டார்னா திரும்ப கொடுக்க மாட்டாங்க. சரியா? இதான் வந்து ஹேர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஓரளவுக்கு உங்களுக்கு நான் ஒவ்வொரு சொல்லிட்டேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம்னா ஃபஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா the total price is broken down into a down payment and subsequent monthly or periodic installments ensuring affordability for the purchaser. அதாவது இப்போ இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு மெஷினரி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டிப்பாக ஒரு டவுன் பேமெண்ட் கொடுக்கணும். டவுன் பேமெண்ட்னா நான் இப்போ மெஷினரி எடுக்க போகிற அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் பொருளுக்கு ஒரு 2,000 அல்லது ஒரு 3,000 ரூபாய் நான் வந்து என்ன உடனே வந்து கொடுத்துட்டு அந்த பொருளை எடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ 10,000 ரூபாய் பொருளுக்கு 2,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது? 8,000 ரூபாய். அந்த 8,000 ரூபாயை நான் என்ன பண்ணணும்னா ஒரு 4 வருஷம் அல்லது 3 வருஷத்தில் நான் அவ்வளோ அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா திரும்ப பே பண்ணியிருக்கேன். அதான் வந்து என்னது இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். அடுத்து இன்ஸ்டன்ட் பொசஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ நான் வந்து அந்த மிஷினரியை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த பொருளை வந்து என்ன பண்ணலாம், உடனே வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து உடனே டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த பொருளை வந்து நான் வாங்கின பொருளை வந்து உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதான் வந்து என்னது இன்ஸ்டன்ட் பொசஷன். அடுத்து வந்து தேர்ட் ஒன்று என்னென்னா ஓனர்ஷிப் ரிட்டன்ஷன் அப்படின்னா என்னென்னா நான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னைக்கு வந்து ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டை நான் பே பண்ணி முடிக்கிறேனோ அன்னைக்கு தான் அந்த பொருளோட ஓனர் யார்? நான். அது வரைக்கும் அந்த பொருளோட ஓனர் யார் தான்? அந்த கடைக்காரர் தான் அந்த பொருளோட ஓனர். என்றைக்கு நான் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணி முடிக்கிறேனோ அன்னைக்கு தான் வந்து அந்த பொருளோட ஓனர் நான் ஆவேன். அடுத்து ரீபொசஷன் ரைட்ஸ்னால் என்னென்னா இப்போ நான் வந்து பொருள் வாங்கியிருக்கேன், அப்படி நான் ஒரு மெஷினரி நான் வாங்கியிருக்கேன். அந்த மெஷினரியை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னால் வந்து அதோட இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து பே பண்ண முடியலை அப்படின்னா அந்த மெஷினரி என்ன பண்ணலாம், அந்த கடைக்காரன் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? அது வந்து லீகல் ரைட். அந்த வெண்டார்னா யார்? செல்லர். அந்த வெண்டாரோட லீகல் ரைட்ஸ் தான் வந்து இது. சரி, அந்த பொருளை வந்து என்னால் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண முடியலன்னா அந்த வெண்டார் வந்து அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த அவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுக்குள்ள சார்ஜாக வந்து நான் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருந்தேன்னா அதை வந்து அந்த அவ்வளோ நாள் யூஸ் பண்ணதோட சார்ஜாக வந்து யார் எடுத்துப்பாங்கன்னா அந்த கடைக்காரர் எடுத்துப்பார். அடுத்து வந்து நோ ஏர்லி ஓனர்ஷிப் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், the hairer does not own the goods until the very last installment is paid. என்னைக்கு வந்து நான் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணுறேனோ அப்போ தான் வந்து நான் வந்து என்ன ஆக முடியுமா, அந்த மெஷினரோட ஓனர் ஆக முடியும். அது வரைக்கும் அந்த ஓனர் வந்து யார் தான்? அந்த கடைக்காரர் தான். அதான் இதில் கொடுத்துருக்காங்க, the hairer does not own the goods until the very last installment is paid. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுற வரைக்குமே அந்த ஹேரர் வந்து என்ன ஆக முடியாதுன்னா ஓனர் ஆக முடியாது, அந்த பொருளோட ஓனர் ஆக முடியாது.
இவ்வளோ தான் இந்த 5 ஃபீச்சர்ஸ். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ். அதாவது இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேஸரோட இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். அதே மாதிரி இந்த புக்ஸ் ஆஃப் வெண்டார்னா யாருன்னா செல்லர், அவரோட இதுலேயும் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்பாங்க. ஆக்சுவலாக இந்த 2 டைப் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸுமே வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேஸரோட புக்ஸில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு 6 ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கும். சரியா? பர்ச்சேஸரோட புக்கில் ஒரு 6 ஜேர்னல் என்ட்ரிஸ் நான் போட வேண்டியிருக்கேன். செல்லரோட புக்லேயுமே 6 ஜேர்னல் என்ட்ரி தான். நம்ம இதில் பார்க்க போகிறது பர்ச்சேஸரோட புக்கில் வந்து எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். மொத்தமே ஒரு 6 ஜேர்னல் என்ட்ரி தான். இது நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சாலும் சரி, புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் சரி. ஓகேவா? ஃபஸ்ட் வந்து என்னென்னா when an asset is purchased on hire purchase system, ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் அசட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்னா பர்ச்சேஸரோட புக்கில் தானே போடுறோம். அப்போ பர்ச்சேஸரோட புக்கில் பர்ச்சேஸர் வாங்குற இருந்த அசட், அப்போ அசட் அக்கௌண்ட் என்ன தான் வரும்? டெபிட் வாட் கம்ஸ் இன், அசட் உள்ளே வருது. அப்போ அது என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ணணும். டு ஹையர் வெண்டார், யார்? நமக்கு செல்லர் தானே கொடுக்குறாங்க. அப்போ அவர் தான் வந்து என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்போ அசட் அக்கௌண்ட் டெட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். இதான் வந்து என்னது? ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ள ஜேர்னல் என்ட்ரி. ரெண்டாவது வந்து என்னென்னா டவுன் பேமெண்ட் பே பண்ணுறோம். அப்போ யார் வாங்குறாங்க அமௌண்ட்டு? ஹையர் வெண்டார். ஸோ ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டெட்டா டு நமக்கு என்ன வெளியே போகுது? கேஷ் வந்து நம்மகிட்ட வெளியே போகுது. அப்போ வந்து என்ன பண்ணணும்? கேஷ் அக்கௌண்ட் அல்லது பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட் தான் எழுதணும். கேஷ் வராது. சரியா? பேங்க் அக்கௌண்ட். அப்போது ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இதான் வந்து என்னது? டவுன் பேமெண்ட் வந்து மேட் பண்ணும்போது அதுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து தேர்ட் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் டியூ. நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பே பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்? பே பண்ணணும். இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணிட்டு தான் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட ஜேர்னல் என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது கூட ஜேர்னல் என்ட்ரின்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். சரியா? அடுத்து வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது அதுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரி என்ன? இன்ஸ்டால்மெண்ட் யாருக்கு கொடுப்போம்? வெண்டாருக்கு. ஸோ ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். சரியா? இதான் வந்து என்னது? பேமெண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று வந்து என்னென்னா டிப்ரிஷியேஷன் சார்ஜ். மெஷினரி நம்ம வாங்கும்போது என்ன ஆகும்? ஒவ்வொரு வருஷமே டிப்ரிஷியேஷன் பே பண்ணணும். டிப்ரிஷியேஷன் ஆகிட்டே தானே இருக்கும். அதுக்கு வந்து டிப்ரிஷியேஷனுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அசட் அக்கௌண்ட். இதான் வந்து டிப்ரிஷியேஷன் சார்ஜுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரி. நீங்கள் வந்து நரேஷன் எப்படி எழுதுனா பீயிங் டிப்ரிஷியேஷன் சார்ஜ் ஆன் த அசட்டில் வந்து டிப்ரிஷியேஷன் சார்ஜ் ஆகுது. அடுத்து சிக்ஸ்த் ஒன்று வந்து என்னென்னா இந்த ரெண்டையுமே என்னெல்லாம்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டையும் அப்புறம் இன்னொன்று டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட், இந்த ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரியா? அந்த என்ட்ரி தான் லாஸ்ட் என்ட்ரி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டையும் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதான் வந்து என்னது? லாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி. ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட் என்னென்னா அசட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அசட் பர்ச்சேஸ் பண்ணோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? டவுன் பேமெண்ட் பே பண்ணுவோம். ஸோ அசட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஜேர்னல் என்ட்ரி, டவுன் பேமெண்ட் பண்ணும்போது ஒரு ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஃபஸ்ட் வந்து டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு அடுத்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம், அடுத்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவோம், அதுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்? டிப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணுவோம், அதுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரி. எல்லாமே முடித்த பிறகு லாஸ்ட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டையும் இந்த டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டை என்ன பண்ணோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி. மொத்தமே 6 ஜேர்னல் என்ட்ரி. இந்த 6 ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும், நம்ம ஈஸியாகவே வந்து என்ன பண்ணலான்னா ப்ராப்ளம் போட்டுடலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் எழுதியிருக்கேன் பாருங்கள். மேக் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் அண்ட் கோ ஆன் 1/1/2020 ஆனந்த் பர்ச்சேஸ்டு மெஷினரி ஆன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் ஃப்ரம் ரவி அண்ட் கோ. 1/1/2020 வந்து ஆனந்த் வந்து ஒரு மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. எந்த மெத்தடில்? ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில். யார்கிட்டேருந்து? ரவிகிட்டேருந்து. அப்போ இதில் பர்ச்சேசர் யார்? ஆனந்த். செல்லர் யார்? ரவி. ஸோ இதில் யாருக்கு புக்கில் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம்? ஆனந்த் அண்ட் கோ. அப்போ யார்? பர்ச்சேசர் புக்கில் தான் நம்ம என்ன போட சொல்லியிருக்காங்க? ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. அடுத்து த பேமெண்ட் இஸ் டு பி மேட் ₹2000 டவுன். அப்போது 2000 வாங்கின உடனே எவ்வளோ டவுன் பேமெண்ட் பே பண்ணியிருக்கோம்? பே பண்ண சொல்கிறாங்க 2000. அடுத்து 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் 4000 வந்து பே பண்ணணும். அதாவது 3 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். அந்த 3 இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு? 4000. கேஷ் ப்ரைஸ் ஆஃப் த மெஷினரி எவ்வளவு? 12,894. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. அடுத்து ஈச் இயர் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் இன் ஈச் இயர் இன்ஸ்டால்மெண்ட். ஈச் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன பே பண்ண சொல்லியிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5%.
அடுத்து டிப்ரிஷியேஷன் வந்து எவ்வளோ 20%. இது டிப்ரிஷியேஷன் வந்து எந்த மெத்தடில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில். மொத்தம் வந்து 2 மெத்தட் உண்டு. ஒன்று ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் பேமெண்ட் மெத்தட், ஃபிக்ஸட் மெத்தட் அப்படி தானே. அப்போ 2 மெத்தட் உண்டு நமக்கு. இதில் எந்த இதில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் வந்து டிப்ரிஷியேஷன் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணணும். இந்த 2ஐயும் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரி போடணும். இந்த 2மே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா, காஸ்ட் ஆஃப் த மெஷினரியோட கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12,894. இதிலேருந்து இந்த டவுன் பேமெண்ட்டை வந்து நாம் என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். அப்போ 12,894லேருந்து டவுன் பேமெண்ட் 2,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 10,894 கிடைக்கும். இதிலேருந்து நாம் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஒவ்வொரு வருஷம் நாம் பே பண்ணணும். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். சரியா, இந்த இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணி தான் நம்ம அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். சரியா, அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நமக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 10,894 இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்ட், 5% கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 10,894ல் 5% கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 595 கிடைக்கும். அப்போ நமக்கு 595 கிடைக்குமா. நமக்கு ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு வருஷமுமே 4,000 இன்ஸ்டால்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ 4,000 சொல்லியிருக்காங்க. 4,000லேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆல்ரெடி பே பண்ணிட்டோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கழிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணணும். ஸோ 4,000லேருந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு 545. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 3,455 கிடைக்கும். அப்போது இந்த 10,894லேருந்து 3,455 லெஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7,439 கிடைக்கும். ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியாச்சா. அடுத்து செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், 5% இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது, 372 கிடைக்குது. ஸோ நமக்கு செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டும் என்ன தான், அதே இதுதான் 4,000. அந்த 4,000லேருந்து 372 லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும், 3,628. அதை பே பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இந்த அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு. ஸோ இதில் இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னது 3,811 கிடைக்கும். இப்போ நம்ம தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணணும். தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஃபோர்த் இயர் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ தான் நம்ம பே பண்ணணும், 4,000. 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் ருபீஸ் 4,000 கொடுத்துருக்காங்களா. தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணணும், 4,000 பே பண்ணணும். ஆனால் நம்ம இங்கே எல்லா ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டும் செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ தான் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு, 3,811 இருக்குது. சரியா, இந்த 3,811 மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், பே பண்ணால் போதும். ஸோ 3,811 போட்டுட்டு பேலன்ஸ் எவ்வளோ வரும், எதுவுமே வராது, 0. ஸோ இவ்வளோ தான். இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். இல்லை, இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறது எப்படின்னா, ஆக்சுவலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, 4,000. நம்ம இங்கே நமக்கு எவ்வளோ தான் ஆனால் பே பண்ணணும். நமக்கு அவங்க இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4,000. நம்ம எல்லாமே கொடுத்து பேலன்ஸ் எவ்வளோ தான் பே பண்ண வேண்டியிருக்கு, 3,811 தான் பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த 2ஐ லெஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோனா 189. இதுதான் வந்து என்னது தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட். அது 3 வருஷம் ஈக்குவல் பேமெண்ட்டாக பே பண்ண சொன்னாலும் சரி, 5 இயர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண சொன்னாலும் சரி, லாஸ்ட் இயரில் நம்ம எப்படி தான் கேல்குலேட் பண்ணணும், நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இந்த சம்மில் எவ்வளோ தான் கொடுக்க வேண்டியிருக்கு, 3,811 தான் இருக்குது. ஸோ அந்த 3,811 கொடுத்துட்டு ஜீரோ பேலன்ஸ் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இந்த நம்ம அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில், 4,000. நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ தான் திரும்ப பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, 3,811 கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ, 189. இதான் வந்து நம்ம என்னவா எடுக்கணும், தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது வந்து என்னென்னா டிப்ரிஷியேஷன். காஸ்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் த மெஷின் எவ்வளோ, 12,894. இதிலேருந்து ஃபஸ்ட் இயருக்குள்ள இன்ஸ்டால்மெண்ட், ஃபஸ்ட் இயர் என்னைக்கு 2020 தானே மெஷினரி வாங்கியிருக்கோம். அப்போ டிசம்பர் 2020 தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இயருக்குள்ள டிப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணணும். இதில் நீங்கள் 2020 எழுதிக்கோங்க. சரி, நான் ஃபஸ்ட் இயர்னு எழுதியிருக்கேன், நீங்கள் 2020 டிப்ரிஷியேஷன் எழுதினா போதும். அப்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து டிப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, 20% ரிட்டன் டவுன் வேல்யூவில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ நம்ம இந்த 12,894ல் 20% கால்குலேட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 2,579 கிடைக்கும் ஃபஸ்ட் இயர் டிப்ரிஷியேஷன். ஸோ இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10,315 கிடைக்கும். இந்த 10,315ல் அடுத்து என்ன கால்குலேட் பண்ணணும்? 20% கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2,063 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டை லெஸ் பண்ணிங்கன்னா 8,252 கிடைக்கும். இந்த அடுத்து திரும்ப என்ன பண்ணணும்? இந்த 8,252ல் தேர்ட் இயர்க்குள்ள டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ வரும்? இதில் 20% கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 1,650 கிடைக்கும். இப்போ இந்த 8,252லேருந்து 1,650 கால்குலேட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது? 6,602. இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா டிப்ரிஷியேஷன் வந்து கால்குலேட் பண்ணணும். 3 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா 3 வருஷம் இதே மாதிரி கால்குலேட் பண்ணணும், டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி 5 இயர்ஸ் கொடுத்துருந்தாலும் இதே மெத்தடில் வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 வருஷத்துக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரி வந்து சேர்த்தே போட்டிருக்கேன். சரியா? இப்படி போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். இது வந்து டேட்டு, பர்டிகுலர், டெபிட்டு, கிரெடிட். இது 2020க்குள்ளது. இது ரெண்டும் வந்து 2020க்குள்ளது, இந்த ரெண்டும் 2021க்குள்ளது, இது வந்து 2022க்குள்ளது. இப்படி நான் 3 இயருக்கும் சேர்த்தே போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே போட்டுக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி என்னது? மெஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரி. நான் இங்கே வந்து நரேஷன் எழுதலை, நீங்கள் கண்டிப்பாக நரேஷன் எழுதிக்கோங்க. சரியா? பீயிங் மெஷினரி ஃபஸ்ட்டு மெஷினரி பர்ச்சேஸ்னால் பீயிங் மெஷினரி பர்ச்சேஸ்ட் அப்படின்னு போடுங்க. சரியா? இது மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்? மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு இங்கே செல்லர் யார்? ரவி அண்ட் கோ. ஸோ ரவி அண்ட் கோ போட்டிருக்கேன். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 12,894. ஸோ அதை எழுதிட்டேன். ஃபஸ்ட் இயர் மட்டும்தானே மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, செகண்ட் இயரில் கிடையாது, தேர்ட் இயர்லையும் கிடையாது. ஸோ டேஷ் போட்டு விடுங்க, டெபிட் சைடும் கிரெடிட் சைடும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து என்னென்னா டவுன் பேமெண்ட் வந்து என்றைக்கு பே பண்ணுவோம்? வாங்கின அன்னைக்கு பே பண்ணுவோம்ல. நான் இதில் December 31ன்னு போட்டிருக்கேன். சாரி, நீங்கள் அப்படி போடக்கூடாது. வாங்கின அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டவுன் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ January 1 வாங்கினாங்கன்னா டவுன் பேமெண்ட் என்றைக்கு தான்? January 1 தான். ஸோ இதில் எந்த டேட் வரும்னா January 1 தான் வரும். நான் தப்பாக போட்டுட்டேன், நீங்கள் போட்டுறாதீங்க. டிசம்பர்னு ஜான்வரின்னு போடுங்க. என்றைக்கு வந்து நம்ம மெஷினரி வாங்குகிறோமோ அன்றைக்கி தான் நம்ம டவுன் பேமெண்ட்டு பே பண்ணுவோம். ஸோ டேட் வந்து January 1 தான். இதுவும் டவுன் பேமெண்ட்டுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்னா, இங்கே செல்லர் யார்? அவர் தான் டெபிட் பண்ணணும். ரவி அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இதான் வந்து என்னது? டவுன் பேமெண்ட்டுக்குள்ளே ஜேர்னல் என்ட்ரி. எவ்வளோ பே பண்ணுவோம்? 2,000 பே பண்ணுவோம். ஸோ 2,000 டவுன் பேமெண்ட் எப்போ மட்டும்தான் வரும்? ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் வரும், செகண்ட் இயரில் கிடையாது, தேர்ட் இயரும் அதே மாதிரி கிடையாது. அதுக்கும் டேஷ் போட்டு விட்டுருங்க. சரியா? அடுத்து இன்ட்ரெஸ்ட். மூணாவது என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னது? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு யாருக்கு பே பண்ணுவோம்? செல்லருக்கு. டு ரவி அண்ட் கோ அக்கௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ வருது? ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 545. அதை போட்டுருங்க. ஃபஸ்ட் இயருக்கு 545. அதே மாதிரி செகண்ட் இயருக்கு 372. ஸோ 372. அதே மாதிரி தேர்ட் இயருக்கு எவ்வளோ வருது? 189. ஸோ இந்த அமௌண்ட் 189 தேர்ட் இயருக்கு போட்டுருங்க. சரியா? 189. ஸோ 3 வருஷமும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிட்டோம். அடுத்து நாலாவது என்ன என்ட்ரி வரும்? இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து மெஷினரி பர்ச்சேஸுக்குள்ளது, அடுத்து டவுன் பேமெண்ட்டுக்குள்ளது, மூணாவது வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டோம். அடுத்து நாலாவது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம். அப்படி தானே? ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும்? 4,000. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு யார்கிட்ட பே பண்ணுவோம்? செல்லர்கிட்ட தானே. இங்கே செல்லர் யார்? ரவி. ஸோ ரவி அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு அமௌண்ட் வெளியே போகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட். ரவி அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 4,000. 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்குமே நம்ம பே பண்ணணும். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மூணுக்குமே 4,000 நான் போட்டேன். அடுத்து என்ன வரும் அப்படின்னா, அடுத்து வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டோம். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியாச்சு. அடுத்து டிப்ரிஷியேஷனுக்கு வந்து என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி அக்கௌண்ட். ஸோ அதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட் இயருக்கு டிப்ரிஷியேஷன் எவ்வளோ வருது? 2,579. செகண்ட் இயருக்கு 2,063. தேர்ட் இயருக்கு 1,650. இந்த 3 இயருக்குமே 3 இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட்டையுமே 3 இயரில் போட்டுருங்க. 3 இயர்ஸ்க்கும் போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிஷியேஷனை நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். ஸோ அது எப்படி இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது? 545. அடுத்து அதோட இது டிப்ரிஷியேஷன் எவ்வளோ வருது?
இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். இதில் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் வரும். சாரி, நான் மெஷினரி அக்கௌண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் எழுதணும். ஸோ இதில் நீங்கள் வந்து டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும், சரியா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிஷியேஷனாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் தான் வரும். நான் தப்பாக மெஷினரி அக்கௌண்ட் டைப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் போட்டுருங்க, சரியா? இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இப்போது ஃபஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 545, அதை எழுதுங்க. அடுத்து டிப்ரிஷியேஷன் ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ வருது, 2579. இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே கிரெடிட் சைடு தானே, ஸோ கிரெடிட் சைடில் போட்டுட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், 3124. அதை டெபிட் சைடு போட்டுருங்க. அதே மாதிரி செகண்ட் இயருக்கு 372 இன்ட்ரெஸ்ட் வருது, டிப்ரிஷியேஷன் 2063 கிடைக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் போடுங்க. அதே மாதிரி தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் 189 வருது, டிப்ரிஷியேஷன் 1650 வருது. இந்த ரெண்டு ஆட் பண்ணி என்ன பண்ணணும்னா இதில் போட்டிங்கன்னா 1839 வரும். இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு 6 ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட காமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.